கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஆர்ஏ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம டோக்கன் வாங்கியாச்சு. இப்போ பைக்குக்கு வந்து 50 rupees, நமக்கு 50 rupees. டோட்டல் நாங்கள் 3 பேர் வந்ததுனால, ஸோ 2 பேர் ஒரு பைக் வந்ததுனால 150 rupees. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் கைஸ். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃபுல் வீடியோ நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தாராளமாக வரலாம் கைஸ். கவர்மெண்ட் ஆஃப் ஏபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸ், புத்தூர் ரேஞ்சா? சரி கைஸ், நமக்கு அவ்வளோ படிக்கிறதுலாம் வராது. நாங்கள் கிளம்புறோம் கைஸ். இப்போ நம்ம டைம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் டைமு 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். அப்போ காலங்காலத்தில் வந்தாங்க பார்க்க முடியும். ஏன்னா நடக்கிறதே நமக்கு 3 கிலோமீட்டர்னா சாயிடாக, கொஞ்சம் பசங்கன்னா சாயிடாக நம்ம நடந்துடும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நமக்குலாம் அது ஜாஸ்தி. பட் கொஞ்சம் வயசானவங்க தான் ஜாஸ்தி ஆகிடும். சரி, ஓகே கைஸ், வாங்க போகலாம். ஒரு கொம்பு இருந்தால் நல்லா இருக்கும். பட் கொம்பு தான் கிடைக்கல. கொஞ்சம் ட்ரெக்கிங் போகிற எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஏங்க, நமக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா செம காலியாக இருக்குது. கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் கைஸ். நம்ம எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஃபால்ஸில் போகிறது, சும்மா போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடுறோம். பட் ஆனால் என்ன ஒன்றுனா, நடக்கிற மாதிரி உள்ளே போயிட்டு குளிக்கிற எஃபெக்ட் வராது. ஸோ நிறைய பேர் அதான் லைக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுற பிளேஸ் தான் கைஸ் இது. தாராளமாக நீங்கள் வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி கைஸ். ஸோ மேலே போனால் லைஃப் ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. வாங்க போய் பார்த்துடலாம். பாவம், நம்ம கேமரா வந்தால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ண வரும் தெரியாது. இந்த வெயில் டைமில் செம ஜாலியாக இருக்குது கைஸ் இங்கே வர்றது. பட் எல்லாருக்கும் டைம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பண்ணுறாங்க. இன்னொன்று மழை பிரவேசம்லாம் ரொம்ப ஆகுது கைஸ். ஒரு நாள் ட்ரிப்புனா இதை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல. அந்த ஒரு பறவை சத்துக்கு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு, அது கரெக்டாக என்னால் ரிசீவ் பண்ண முடியல. பட் அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். நம்ம சென்னையில் வெறும் வண்டிங்க சவுண்டை மட்டும் கேட்டுட்டு இப்போ இந்த சவுண்டு கேட்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கு கைஸ். இன்னொன்று, இந்த மாதிரி கொஞ்சம் மலையில் வரும்போது எனக்கு என்ன ஒரு எஃபெக்ட் வருதுன்னா, நல்ல சுத்தமான காற்று கைஸ். அந்த காற்று தான் கைஸ் நமக்கு மெயின். எனக்கு தெரிஞ்சு செமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று வேற லெவலில் தான் கைஸ் இருக்கும். கப்புள்ஸ் எல்லாம் வந்தாங்கண்ணா இங்கே ஜாலியாக உட்காந்து ஹேயாக ரொமான்ஸ் பண்ணுவானுங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ அதை விட்டுருங்க, வாங்க. சாரி, நமக்கு இல்லை, எனக்கு இல்லை, நமக்குன்னு சொல்லி உங்களே சேர்த்துட்டேன். திஸ் வீடியோ ஃபார் ஒன்லி சிங்கிள்ஸ் அந்த வேர்ட்ஸ். காய்ஸ், இந்த சவுண்டு தான் நான் சொன்னேன். பட் எதுலேருந்து வருதுன்னு என்னால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. சாரி கைஸ், அது எதுலேருந்து வருதுன்னே தெரியல. நம்ம கிட்ட வந்தோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. மரக்கொத்தி மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நிறைய இருக்கு கைஸ் அது. ஸோ கைஸ், 3 kilometers தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க. நடுவில் ஒரு கடை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே வந்துலாம் வாங்க முடியாது. வெளியே பிச்சாட்டூர்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ அங்கேயே வாங்கிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கைஸ். அதுதான் நான் சொல்கிறேன். கைஸ், நீங்கள் வரும்போது கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. வயசானவங்கள கூட்டிகிட்டு வர வேணாம் இந்த இடத்துக்கு. சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த கல்லுகளுக்கு நடுவில் அவங்களால காலை வச்சுட்டு நடக்க முடியுமான்றது டவுட்டு தான். ஸோ இது ஏன் நான் கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொல்கிறேன்னா, ஸோ 3 kilometersன்றது ரொம்ப டிஸ்டன்ஸு வயசானவங்களுக்கு. ஸோ நார்மல் ரோட்டில் நடக்கிறாங்கன்னா அது முடியும். பட் இந்த மாதிரி கல்லில் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம செருப்பு அந்த மாதிரி போட்டு நடந்தாலும் நம்மளாலேயே கொஞ்சம் திணறப்போ அவங்களும் அந்த மாதிரி தாங்க இருப்பாங்க. ஸோ வயசானவங்கள கூட்டிகிட்டு வர்றது தவிர்க்கிறது நல்லது கைஸ்.
பட் எனக்கு தெரிஞ்சு காலையில் ஒரு 9 மணிக்கே நீங்கள் வர்றது பெட்டர். 9 மணிக்கே வந்தீங்கன்னா தாராளமாக ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் கைஸ். ஸோ அதுதான் கேட்குறேன். இங்கே பாருங்க கைஸ், கரெக்டாக வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்க. பட் இது எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை கைஸ், க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வாட்டர் பாட்டில் எல்லாரும் கையில் கொண்டு வந்துடுங்க. அதுதான் கைஸ். நடுவில் ஹோட்டல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் அடிச்சிடாதீங்க. ஆனால் இது வேற லெவலாக இருக்குது கைஸ். பட் இந்த சவுண்டு தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. பட் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல என்னால். ஸோ அதுதான் கைஸ், நான் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் வியூஸும் கொஞ்சம் ஷேர்ஸும் நல்லா பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நான் இன்னும் நிறைய இடத்துக்கு போனேன்னா எனக்கு ஓரளவு கொஞ்சம் நிறைய வியூஸ் வந்தால் தான் என்னால் நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இன்னும் நிறைய வரும். அதான் கைஸ், இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்கன்னா கொஞ்சம் ஷூ போட்டு வாங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு காலை கிளம்பும் போது என்னதுன்னா கொஞ்சம் மழை. ஸோ கொஞ்சம் மழையாக இருந்தாலும் போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஸோ அந்த டைம் ஷூ போட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நனைஞ்சிருச்சுன்னா நாங்கள் காலி, அதை வேற தூக்கிட்டு வர முடியாது. ஸோ சைடில் ஒரு கூடார மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், கடப்பாக்கல்ல போட்டிருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அதனால உள்ளே ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். இல்லை சும்மா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரினா தாராளமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். நம்ம இப்போ வந்தது வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். ஸோ இங்கே வந்து முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக கைஸ். வாங்க கைஸ், கொஞ்சம் நம்ம ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சும்மா இல்லை கைஸ், ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நம்ம கேமராமேனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. கொஞ்சம் அவரும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. வாப்பா வாப்பா வந்து ரெஸ்ட் எடுப்பா. தண்ணி குடிக்கிறியாப்பா? கேமராமேனு பேர், ஆனால் மூட்டையை என் கையில் கொடுத்துட்டு ஜாலியாக கேமரா மட்டும் பிடிச்சி வர பற்றியா நீ வேற லெவல்ப்பா. இந்த கேமராமேனுங்களே இப்படி தான் கைஸ். ஸோ அந்த கேமராமேனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாமா? இது நான் வந்து காட்டுறேன் அந்த கேமராமேனை. இவர் தான் நம்மளோட கேமராமேனு. ஹாய். வீடியோ நல்லா இல்லைன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவர் தான். இவரை போட்டு கழுவி ஊற்றிடுங்க. வீடியோ எடுக்கணுனாலும் இவரை கூப்பிடுங்க. அவரோட ஃபோன் நம்பர் வேணா என்னோட மெயில் ஐடிக்கு மெசேஜ் போடுங்க, தந்து விட்டுறேன். சரி வாங்க கைஸ் போகலாம். அதுக்கு நம்ம உட்கார ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் போகலாம். நம்ம உட்கார ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் வரதே இந்த மாதிரி சைடில் வர மாதிரி இருக்கும். நான் எப்படி ஒரு சின்ன சைக்கிள் சொந்தில் போகிற மாதிரி தான். 2 சைடு இருக்கும்போது நம்ம ஜாலியாக இருக்கும் கைஸ். செம ஜாலியாக இருக்கும். ஜாலியாக நீங்கள் வரலாம் கைஸ். டைம் பாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல யூஸு. நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறேன், நல்லா உடம்பை ஃபிட் ஆக்குறேன், ட்ரெட்மில்ல நடக்கிறேன்னு வாங்க. பட் அதெல்லாம் விட இது எவ்வளோ மேலு கைஸ். அதெல்லாம் கொஞ்சம் வீட்லேயே இருந்து ஃபிட்டாக பண்ணுறவங்களுக்கு. பட் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரக்கிங் வந்தாலே போதும் கைஸ். நம்ம உடம்புலேருந்து எல்லாமே ஃபிட்டாக இருக்கும் கைஸ், அதுக்கு நான் கேரண்டி. சவுண்டு கேட்குதா கைஸ்? இந்த சவுண்டாவது ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது என்ன சவுண்டு எனக்கே தெரில கைஸ். கொஞ்சம் யாராவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க கைஸ். பாருங்க கைஸ், நான் வயசானவங்களை கூப்பிட்டு வேணான்னு சொன்னது இதுதான். கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. திரும்பி இந்த மாதிரி கூழாங்கல். ஸோ இது சம்மர் டைமுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் கைஸ். நீங்கள் தாராளமாக வரலாம். பட் ஒன்று கண்டிஷன் கைஸ், பஸ்ஸில் மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஃபேமிலியாக மொத்த பேரும் பஸ்ஸில் மட்டும் கிளம்பி வந்துடாதீங்க. காரில் வாங்க, இல்லை ஒரு சின்ன மினி வேனு, பைக்கு அந்த மாதிரி கூட வாங்க. பெரிய பஸ்ஸை தூக்கிட்டு வந்துடாதீங்க. அந்த பஸ்ஸை தூக்கிட்டு வந்தீங்கன்னா பஸ்ஸை வெளியிலே நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியாது கைஸ், சத்தியமாக என்னாலே முடியாது அதெல்லாம். ஸோ சின்ன மினி வேனு அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடலாம். கிட்ட வந்துட்டு வேறு ஏதாவது ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு வந்துடலான்னு. எதுவுமே வராது கைஸ். பஸ்ஸு அதோடு முடிஞ்சிடும்.
நம்ம ஆர்ஏ ஃபால்ஸ்ன்னு திரும்புகிற இடத்துலேயே முடிஞ்சிடும். நீங்கள் காரு மினி வேன் பெஸ்ட்டு கைஸ். பஸ்ஸை மட்டும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. நானே ஒரு சில இஷ்யூவால் கிட்டத்தட்ட 2 months கழிச்சு திரும்பி தான் ட்ரக்கிங்கே வந்திருக்கேன். ஏன் நான் கிளம்பி வரதுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ், நான் கிளம்பி வந்துடுவேன். பட் என்ன ஒரு இஷ்யூனா கேமராமேன்ஸை கொஞ்சம் பிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா கேமராமேன்றது ப்ரொசீஜர் படி எடுக்கணும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். ஆல்ரெடி இந்த பிளான் 2 வாட்டி போட்டு கேன்சல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ கைஸ் இனிமேல் நீங்கள் பயப்படாமல் வரலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ஹிடன் ஃபால்ஸு உள்ளே போனால் கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறீங்க. பட் பயப்படாமல் வரலாம் கைஸ் 100%. நீ ஏன்டா பயன்புத்துற? சரி கைஸ், பயப்படாமல் வரலாம் வாங்க. ஒன்றும் இல்லை கைஸ், மூஞ்ச ஏதோ மிருகம் வர மாதிரியே வச்சுக்கிறாங்க கைஸ். அதனால் நான் கொஞ்சம் டர்ன்னு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மூங்கில் மரம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். அப்போல்லாம் இதுக்கு அவ்வளோ வேல்யூ கைஸ். நிறைய இடத்துல பார்ப்பேன் மரம். பட் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு கைஸ். வாங்க கைஸ் போகலாம். அப்படியே நடுவில் நொறுக்கு தீனி வேணா வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க, பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபுட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுறா. இங்கே அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட்பின் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். அங்கங்கே குப்பையை போடாமல் கொஞ்சம் டஸ்ட்பினில் போட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். என்ன எனக்கு ஒன்றுனா எனக்கும் நல்ல ரூட்டெல்லாம் தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு. பட் அப்படியே போயிட்டுருக்கு. மழை டைமில் வந்தீங்கன்னா அங்கங்கே தண்ணியாக இருக்கும் கைஸ். நீங்கள் உள்ளே போகிறதுக்குள்ள நொந்து நூலாயிடுவீங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்க கைஸ், இப்படி இருக்க இறங்கி போகணுன்ற மாதிரி. பட் நம்ம இறங்கி போக தேவையில்ல, கொஞ்சம் நடந்தே போயிடுவோம். இது எப்படின்னா மொத்தம் தண்ணி வந்ததுன்னா இப்படி ஏறி இறங்குற மாதிரி கைஸ். தண்ணி கொஞ்சம் இப்படி ஏறி இறங்கி போகிற மாதிரி. நிறைய இடத்துல சின்ன டேம்ஸ் மாதிரி கட்டுறது, கொஞ்சம் அணை மாதிரி கட்டுற மாதிரி. இதுதான் கைஸ், இப்படி சைடில் இறங்கி போகிற மாதிரிலாம் இருக்குது. பார்த்து வாங்க கைஸ். நிறைய பூட்ஸ் தடங்கள்லாம் இருக்குது, அதையே பின்தொடர்ந்து போயிடலாம். காய் சொல்லிட்டேன் 3 கிலோமீட்டரு சரிங்களா. அந்த ஃபால்ஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் மாதிரி வரும், அதை கும்பிட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். பார்ப்போம் கைஸ். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்ன மச்சு பாருங்க கைஸ், மூங்கில்து அப்படியே கிட்டே இருக்கு. எங்கள் வீட்டில் கூட ஒரு ஏணி இருக்கு கைஸ், இந்த மூங்கில் மரத்தால் செஞ்சது. ஆனால் அது இன்னமும் இருக்கு கைஸ், நல்லா 15 வருஷம் மேலே. பட் அதுக்கப்புறம் வாங்கினே உடஞ்சிடுச்சு. பட் மூங்கில் மரத்தால் செஞ்சது இன்னமும் இருக்கு. தண்ணி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை தண்ணி சத்தம்லாம் இப்போ கேட்காது. ஃபுல்லாக மூங்கில் காடு. சூப்பராக இருக்குடா. இந்த இதில் கூப்பிட்டு போவாங்களே ட்ரக்கிங் ஒரு படத்தில், இது ஜெயம் ரவி சார் இருப்பாரு, அந்த படம் ஞாபகம் வருது. பார்த்துங்க எஸ், கேமராமேனை கூட்டு வரதே நம்ம தான். சொல்ல தண்ணி சத்தம் கேட்குதுன்னு, தண்ணி போகுது. ஆமாம் கைஸ், ஏதோ சரி ஓகே விடுப்பா. இதுதான் கைஸ், இது ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி தெரியுது. நார்மல் பண்ணிங்க. இதுதான் கைஸ், அப்படியே எடுத்துகிட்டு வாங்க அதை கொஞ்சம் நேரம். ஸோ கைஸ் இப்போ கிட்ட வந்துட்டோன்றது இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை முடியாதவங்கன்னா இப்படியே கூட இறங்கலாம். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இறங்கிட்டு இங்கே கூட குளிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் போய்க்கலாம்.
வந்த ஆசை நிராசை ஆகக்கூடாதுன்னா கைஸ் கொஞ்சம் பார்த்து வாங்க சொல்லிட்டேன். இந்த சைடு வரணும்னு ஆசை இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து வரணும் கைஸ். கைஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிபி கொட்டாது, அதுவும் இதே மாதிரி தான் கைஸ். கரெக்டாக ஆஃப் ரோடுக்குள்ளே போய் போச்சு. அங்கேயும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் கொஞ்சம் வயசானவங்க அதிகமாக வர வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸோ நிறைய பேர் வயசானவங்களை விட்டு பாதி தூரத்தில் அவங்களாலே முடியல. அதில் எப்படி ஹிண்ட் கொடுத்தனா அதே மாதிரி தான் கைஸ் இதுவும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு அருவிப்பாவை வரும், அது பக்கத்துலேயே நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ் வாங்க போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தால் டைம் தான் கைஸ் ஆகும். மாமா ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா கைஸ் இந்த காளான். இது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் இந்த மாதிரி காளான்ஸு. எப்பயோ ஒரு வாட்டி பார்த்தேன் கைஸ் சின்ன வயசில், அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி பெரிய மரம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு கூட தெரியல கைஸ் எனக்கு. ஆனால் அப்படி இருக்கு சமயம் அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது. இந்த இடத்துல வெயில் வருமா இல்லையானே எனக்கு தெரியல கைஸ். வேற லெவலாக இருக்குது இந்த இடம் கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். பட் நம்ம போக போகிறது செகண்டுக்கு. பட் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம் பாருங்க கைஸ். ஸோ அதான் கைஸ் முன்னாடி நான் சொன்னது தான். கொஞ்சம் முடியாதவங்களாம் இருந்தால் இங்கேயே கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக தான் இருக்கும், க்ளீனாக தான் இருக்கும். பட் நல்லா இருக்கும் கைஸ். கரெக்டாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஸோ ஜூம் பண்ணோன்னா அது தெரியும். ஸோ அந்த இடத்துல உட்காந்து குளிக்கும் போது செமையாக இருக்கும் கைஸ். இப்போ அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் படிக்கிறேன் பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் வழி. சாரி கைஸ் பேராக இருக்கும் நினச்சேன். வாட்டர் ஃபால்ஸ் வழி தான் போட்டிருக்கு. ஸ்டாப் பண்ண. இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. ஸோ கொஞ்சம் முடியாதவங்க வந்தாலும் இதோட நிறுத்திடுங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லை நம்ம பெருசாக போனால் கெத்துன்னு. நம்மளால் முடிகிற வரைக்கும் வந்தீங்க, ஒரு நல்ல எஃபெக்ட்டு. இங்கேயே கூட குளிச்சுட்டு போகலாம் கைஸ். ஓகே கைஸ் அடுத்த ஃபால்ஸ் போகலாம் வாங்க. இந்த ஃபால்ஸாக கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனை செமையாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கலாம் இல்லை ஏன்னு கேளுங்க கைஸ். வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் கொஞ்சம் பார்த்து வாங்க கைஸ். அதான் கைஸ் சொல்லுவேன். இன்னும் போயிட்டே இருக்கணும் கைஸ். நீ கொஞ்சம் ஆழமாக இருக்குடா. போக போக இன்னும் ஆழம் இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா காணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அங்கே பார்த்து குட்டி ஃபால்ஸு. இப்போ அடுத்த ஃபால்ஸ் இங்கே இருக்குது, பார்க்கலாம் கைஸ். இந்த எஃபெக்டை காட்டுறேன் பாருங்க கைஸ். கைஸ் இப்போ இந்த ஃபால்ஸ் வந்து கரெக்டாக ஒரு ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு லெவலாக இருக்குது.
ஒரு 10 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் வீட்டு ஃபால்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணலாம் கைஸ். இங்கே அவ்வளோ ஆளும் இருக்க மாட்டாங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது செமையாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இது நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் ரீச் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஒரு எவிடன்ஸ் கைஸ். சிவன் கோயில் தான் கைஸ். சிவன் கோயிலை பார்த்து நீங்கள் மேலே போகணுன்றது இல்லை, ஒரு சின்ன கோகை மாதிரி இருக்கு பாருங்க கைஸ். இதுதான் கைஸ் அது. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை ஃபால்ஸை தாண்டின மாதிரியே கொஞ்சம் ஆப்போசிட் ரூட், நம்ம இந்த ரூட் தான் தாண்டி வந்தோம், கிராஸ் பண்ணி வந்தோம். திரும்பி அதே ரூட்டில் கிராஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஏறணும். வாங்க காட்டுறேன் கைஸ், நார்மலாக எடுக்கலாம். வாங்க கைஸ். தாராளமாக செமையாக இருக்குங்க கைஸ். வாங்க, முடியாதவங்க ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேயே குளிங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது பார்க்கறதுக்கு செமையாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது கைஸ். பாருங்க கைஸ், அப்படி ஒரு சைடு திரும்புது, இப்படி ஒரு சைடு திரும்புது. போய் காட்டுறேன் கைஸ். பட் எந்த ரூட்டும் கரெக்டாகவே காட்ட முடியல, நான் போய் காட்டுறேன் வாங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க கைஸ். ஒவ்வொரு ரூட்டாக மாறும் கைஸ், கொஞ்சம் ஜாகிரதையாக வாங்க கைஸ். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரூட்டுங்க நிறைய காட்டும், நீங்கள் ரைட் சைட்லேயே போங்க கைஸ், அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். எங்கேயும் லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குன்னாங்க, மேலே மேலடா. நம்ம அந்த செகண்ட் ஃபால்ஸ் வந்து தேர்ட் ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 கிலோமீட்டர் கைஸ். ரொம்ப அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. டவர் இல்லை. டவர் இல்லையாடா? எந்தில் உந்து 0. ஸோ கைஸ், டவர் வராது. ஸோ வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வாங்க, இல்லைன்னா வழி மறந்துடுவீங்க. சைஸ் சென்டரில் வந்துடுவீங்க. 4 வழி இப்போ சுற்றி காட்டுப்பேன். வந்த ரூட்டை மறந்தீங்க, அந்த ரூட் வேலைக்கு ஆகாது. ஸோ கைஸ், ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம கல்லுங்கள் நிறைய இருக்க இடத்துல தான் போக போகிறோம். வாங்க கைஸ். ஓகே, வராங்க ஆளுங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க கைஸ், முடிச்சுட்டு. கைஸ் பார்த்தீங்களா, ஆளுங்க முடிச்சுட்டு ரிட்டர்னே வந்துட்டாங்க. பட் என்ன ஒன்றா காலங்கத்தான் நம்ம கேமராமேன் ரொம்ப லேட் பண்ணிட்டார். 6 மணிக்கு வர சொன்னா 8 மணிக்கு வராரு கைஸ். இல்லைனா இந்நேரத்தி குளிச்சுட்டு நம்மளும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கலாம் கைஸ். என்ன பண்றது கைஸ், கேமராமேன். டென் ஃபாரஸ்ட், டென்த் ஃபாரஸ்ட். தண்ணி ஓடுற சத்தம் எல்லாம் கேட்குது பாருங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஸ்லோவாக வர மாதிரி இருக்குல்ல கைஸ். ஒரு இடத்துல கொஞ்சம் அணை இருக்கும் போது அதுக்கு இடத்துல வர இடத்துல ஸ்பீடு வரும்போது இதனால வருது கைஸ், ஸ்பீடாக. போக போக தண்ணி சவுண்ட் அதிகமாக இருக்கு. வாங்க கைஸ் போய் பார்த்துடலாம் என்னென்னு. பார்த்து வாங்க கைஸ். டயர்டாக இருந்தால் உட்காந்துட்டு வந்துடுங்க. கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா உங்களை தூக்கிட்டு போகிறது கூட ஆள் இல்லை இங்கே.
ஓகே கைஸ், ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துக்கிறேன் கைஸ். என்னாலே கொஞ்சம் முடியல கைஸ். கேமராமேனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னாரு. கேமராமேனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அவர் பிடிச்சி இறங்குறாரு. ஸோ கேமராமேன் ரெக்கார்ட் ஆகட்டும். கேமராமேனுக்காக ஒரு லைக் போடுங்க கைஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க கைஸ். அதுதான் அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறது. பிடிச்சி இறங்குடா. ஓகே ஓகே கைஸ், கொஞ்சம் நான் இறங்கிட்டு கால் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு இறங்கணும். வீடியோ எடுக்க வேறு ஆள் இல்லை. நான் இறங்கிட்டு உங்களுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். செம பெரிய மூங்கில் கைஸ். உண்மையாக சொல்ல போனால் ஒரே மூங்கில் இவ்வளோ கிணம் கைஸ். பவன் கரெக்டாக இந்த ஃபால்ஸ் வந்து ரைட் சைட் மூங்கில் என்கிட்ட ரைட் சைடே போங்க கைஸ். அப்பதான் கைஸ் கொஞ்சம் செம்மையாக இருக்கும் கைஸ். நாங்கள் பார்த்தீங்களா கைஸ், கேமராமேன் நம்மளை விட்டுட்டு அவர் பாட்டு போகிறாரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏதோ என்ன அந்த மாதிரி பாட்டு போட்டு ஜாலியாக இருக்கலாம் கைஸ். கைஸ் இந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டதுனால அப்படியே படுத்தேன் கைஸ். அப்படியே நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கமே போட்டுடலாம் கைஸ். உள்ளே முழுக மாட்டோம். நம்ம உடம்பு ஏறி வந்த டயர்டுக்கு அப்படியே நல்லா தூங்கிட்டேன் கைஸ். அப்படியே ரிலாக்ஸாக தூங்கிட்டேன். மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதுக்கப்புறம் என் மச்சான செம ஜாலியாக என்ஜாய் பண்ணான். என் ஃப்ரெண்டும் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட் அவசியம் இல்லை. பட் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் இது 10 அடி ஆளாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டி ஜாக்கெட் போடுறது பெட்ரு கைஸ். ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வெளியே பண்ண முடியாத எஃபெக்ட்ஸு என்ஜாய்மெண்ட் எல்லாமே இங்கே செம ஜாலியாக பண்ணலாம் கைஸ். தாராளமாக வாங்க கைஸ். கைஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஃபிஷ் ஸ்பா போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உள்ளே காலை வச்சாலே நல்லா இங்கே மீனுங்க நிறைய கொச்சன்னு இருக்குது கைஸ். அதுவே காலை உள்ளே வச்ச உடனே செமையாக க்ளீன் பண்ணி விடுற மாதிரி க்ளீன் பண்ணி விடுது கைஸ். 1 ஹவர் இல்லை 4 மணி நேரம் ஆனாலும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கைஸ் இந்த இடத்துல. கைஸ் இது ரியாலிட்டியாக என் ஃபோனில் நான் எடுத்தது. வாவ் கைஸ், இந்த வியூ பாயிண்ட்டுக்காகவே நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம வியூ பாயிண்ட் கைஸ். இதில் ஒரு எடிட்டிங்கில் நீங்களே பாருங்க. திரும்பி வரும்போது இந்த மேகத்தை பார்த்தேன் கைஸ். என்ன ஒரு கிளியரான ஸ்கை கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வேறு லெவல். மனசு அவ்வளோ நிம்மதியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருந்தது கைஸ். இதை பார்த்த உடனே நம்ம ட்ரிப்பை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு இதை விட வேறு ஒரு அர்த்தமே வேணாம் கைஸ். எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப வருஷம் கழிச்சு வானவில் பார்த்தேன் கைஸ். இப்போலாம் ஃபுல்லாக பார்க்க முடியல, பட் அதோட எண்டிங் பார்க்கும்போது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் கைஸ்.